கிறிஸ்துவ மதத்துல இன்னொரு பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆர்கியூ பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா வாக்குவாதம் சண்டையில கொண்டு போய் முடிச்சிடுமாமா. வாக்குவாதம் பண்ண இல்ல 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 இல்ல. ஆனா வசனம் சொல்லுது வாக்குவாதம் பண்ணணும். ஊழியத்தின் பாதைகள்ல பலவிதமான ஊழியங்கள் இருக்கு, பலவிதமான அழைப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஊழியம் அப்போலஜெட்டிக் மினிஸ்ட்ரி. அப்போலஜெட்டிக்ஸ், பாலிமிக்ஸ், ரெண்டு ஆங்கில வார்த்தைகள். அப்போலஜெட்டிக்ஸ் அப்படின்னா நான் யாரையுமே நோண்ட மாட்டேன். ஆனா என்கிட்ட யார் எப்ப என்ன கேள்வி கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையும் சத்தியம் இதுதான், இதுல எந்த முரண்பாடு இல்லை அப்படின்றத எடுத்து உரைப்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன். அப்போலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி. ரெண்டாவது பாலிமிக்ஸ். பாலிமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா என்கிட்ட யாரும் கேட்க போறது இல்ல. இப்ப வம்புக்கு நானே போய் நோண்ட போறேன். ஒருத்தனை போய் நீ யார், நீ இந்துவா, ஏன் நம்புற, எதுக்கு நம்புற, அது கரெக்டா, அது கரெக்ட் இல்ல, ஏன் கரெக்ட் இல்ல தெரியுமா, ஏன் தெய்வம் இல்ல தெரியுமா, நான் ஏன் இயேசு. இது பாலிமிக்ஸ் மினிஸ்ட்ரி. அத்தேன் பட்டணத்துல பவுல் சுத்தி வராரு, பார்த்துட்டே இருக்காரு, மார்க்கெட் பிளேஸ் பாக்குறாரு. தெய்வங்களும் பலவிதமான தெய்வங்களுக்கு பலிபீடத்தை செலுத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பலிபீடம் இருக்குது, அறியப்படாத தேவனுக்கான பலிபீடம். பவுல் சொல்றாரு, நீ எல்லாமே தெரியுன்ற பேர் வச்சிருக்கிறல்ல, அதெல்லாம் தாண்டி ஒருவேளை ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா, அதனால எந்த விக்கிரமும் இல்லாம எம்டியா ஒரு சாக்ரிஃபைசிங் பிளேஸ் வச்சிருக்க பத்தியா, பலிபீடம். பவுல் அவங்கள போய் நோண்டி பேசுறாரு, உனக்கு தெரியாத தெய்வத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு. இயேசுனா யாரு, ரட்சிப்புனா என்ன, சிலுவை மரணம் என்ன, மனிதனுடைய உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படின்றத அவங்க மத்தியில இவரு போய் அவங்க நோண்டி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் யாராவது ஊழியத்தை செய்யறா?